தவேக தலைவர் விஜய் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை அங்கிள் என அழைத்த நிலையில் விஜய் விசிலடித்தான் குஞ்சுகளைப் போல் பேசிவிட்டதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விமர்சித்துள்ளார். சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தமிழ் மரபு அறக்கட்டளை பன்னாட்டு அமைப்பின் வெள்ளி விழா கருத்தரங்கில் பங்கேற்ற அவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்தார். ஒரு இயக்கத்துடைய தலைவர் ஒரு 50 ஆண்டு காலம் பொது வாழ்க்கைக்கு உங்களுக்கே தெரியும். அவர் எப்படியெல்லாம் அடிபட்டு இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிற்கிறாரு தெரியும். ஸோ அப்படி வரும்பொழுது அப்படிப்பட்டவர் இந்த மாதிரி பேசுறது அவருக்கே அது உகந்ததா? ஏன்னா புதுசாக எங்கேருந்து வரல. தமிழ் கலைஞரோட அந்த குடும்பம் பழகிய குடும்பம் தான், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரோடு பழகிய குடும்பம் தான், மாண்பு துணை முதலமைச்சரோட நண்பராக பழகிய குடும்பம் தான். ஆனால் இன்றைக்கு நாமும் ஒரு கட்சி ஆரம்பித்து விட்டோமே என்பதற்காக இது போன்று வசைப்பாடுவது என்பது அது ஏற்கத்தக்கதா என்பதை அவரும் அவருடைய தொண்டர்களும் அது உணர்ந்து கொள்ள வேண்டும். மொதல் மாநாட்டில் அவர் பேசும்பொழுது சொன்னாது, நம்மை பார்த்து எல்லாரும் விசிலடிச்சாங்க குஞ்சுகள் என்று சொல்லிவிடக்கூடாது, நாம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நாம் ஒன்றுபட வேண்டும் என்று சொன்னார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் 2வது மாநாட்டில் அவர் பேசும்பொழுது அவருடைய தொண்டர்கள்லாம் மெச்சூர்ட் ஆகிட்டாங்க. ஆனால் இவர் விசிலடிச்சாங்க குஞ்சுகள் போன்று பேசிவிட்டாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தான் எனக்கு தருகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.